Hi friends, welcome to Dream Next, your career guidance partner for next gen students. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லாட் ஆஃப் த எம்பிஏ ஆஸ்பிரன்ஸோட ட்ரீம் என்னவா இருக்குன்னா ஐஏஎம் போய் ஜாயின் பண்ணணும், ஆர்எல்ஸ் டாப் பி ஸ்கூல்ஸ் இன் இந்தியா அதில் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஸோ ஐஏஎம்மோட எம்பிஏ அட்மிஷன்ஸ் வாங்கணும்னா நம்ம வந்து கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கேட் எக்ஸாம் 2025 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் கேட் எக்ஸாம்? என்ன இந்த கேட் எக்ஸாம் அப்படின்னா காமன் அட்மிஷன் டெஸ்ட். இந்த காமன் அட்மிஷன் டெஸ்ட் இதோட மார்க்ஸை தான் வந்து நியர்லி 1000+ பி ஸ்கூல்ஸ் அண்ட் ஐஏஎம், மோஸ்ட்லி இதோட முக்கிய நோக்கமே ஐஏஎம் போகிறது தான். அது இல்லாமல் 1000+ டாப் பி ஸ்கூல்ஸ்க்கு அட்மிஷன் ப்ராசஸ்க்கு இதோட பர்சன்டேஜை தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் November 30th நடக்குது. அதுக்கான அட்மிட் கார்டு வந்து November 5 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் iimcat.ac.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாகவே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட அட்மிட் கார்ட்ஸை நீங்கள் 30th முன்னாடி வரைக்கும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து யூஜி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்எல்ஸ் ஆல்ரெடி யூஜி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க, ரெண்டு பேருமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதோட எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் மோடில் இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 செக்ஷன்ஸ் இருக்குது. இதோட டியூரேஷன், டெஸ்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 hours. இதில் 3 செக்ஷன்ஸ் இருக்குது. ஈச் செக்ஷன்ஸ் 40 minutes அவங்க அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இது வந்து செக்ஷன் 1. செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். தேர்டு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அரித்மெட்டிக். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லையும் இப்போ வெர்பல் எபிலிட்டி அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 24 கொஸ்டின்ஸ் இருக்கும். டேட்டா இன்டர்பிரட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். குவான்டிடேட்டிவ் அரித்மெட்டிக் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க இந்த எக்ஸாம் வந்து November 30th 3 ஸ்லாட்டாக நடக்கும். ஸோ அது உங்களோட ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும் எந்தெந்த ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன்ஸில், இந்த 3 செக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3லேயுமே வந்து ஒரு 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டைப் த ஆன்சர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ எல்லா செக்ஷனுமே எம்சிக்யூ டைப் தான். அதில் ஒரு 20% மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டைப் த ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அந்த டைப் த ஆன்சர் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லா செக்ஷனில் இருக்கிற டைப் த ஆன்சர் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். பிகாஸ் அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ்லையுமே வந்து அது ஒரு ஈக்குவலான ஒரு ப்ராபபிள் வெயிட்டேஜில் உங்களுக்கு அந்த டைப் த ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். பேஸ்ட் ஆன் த கொஸ்டின்ஸ் சில இதில் பார்த்தீங்கன்னா 24 இருக்குது, சில 20 இருக்குது. ஸோ அது பேஸ்ட் ஆன் தட் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து வெர்பல் எபிலிட்டி அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இந்த டாப்பிக்கில் எதை நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னா இதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். அதாவது 24 கொஸ்டினில் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் தான் வந்திருக்கும். ரொம்பவே ஃபியூ ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து வெர்பல் எபிலிட்டியில் பேரா ஜம்பிள் சென்டென்ஸ் ஆர் ஆட் மேன் அவுட் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி லாட் ஆஃப் மார்க் டெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் அசஸ் பண்ணிங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் டேட்டா இன்டர்பிரட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பான லாஜிக்கல் ரீசனிங் செட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். டைரக்ட் டேட்டா செட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டஃப்பர் லாஜிக்கல் செட்ஸை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் குவான்டிடேட்டிவ் அரித்மெட்டிக். குவான்டிடேட்டிவ் அரித்மெட்டிக் அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். அரித்மெட்டிக், அல்ஜீப்ரா, ஜாமெண்ட்ரி, மாடர்ன் மேத், அப்படி இல்லைன்னா நம்பர் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வருவோம். ஸோ நியர்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டியூரேஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த ஷார்ட் டியூரேஷனில் நம்ம வந்து ஐஏஎம்குள்ளே போகணும், அதுக்கான
கேட் பாஸை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டியது ஒரு ஃபாஸ்டாக் கேலண்டர். நீங்கள் வந்து உங்களுக்குன்னே ஒரு ஃபாஸ்டாக் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து யூஜி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயராகவே ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. யூஜி போயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் இந்த ஒரு 1 மந்த் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி அதை நீங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மார்க் டெஸ்ட் அண்டு ஃபாஸ்ட் ட்ராக் ஷெடியூல் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, டெஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அதில் வர மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து ரீகலெக்ட் பண்ணி அதை சரி பண்ணி உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டஸ் அதிகமாக எடுத்தீங்க, ஏன்னா உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அதோட சென்டென்ஸ் உங்களுக்கே தெரியும் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஃபார் 24 கொஸ்டின்ஸ்க்கு 40 மினிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனே லாட் ஆஃப் டைமை வந்து சக் பண்ணி எடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸை ரொம்ப டைட்டர் பண்ண வேணாம், கொஞ்சம் லிமிட்டேஷன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நீங்கள் காமாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் போய் நல்லா எழுதுகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. 80% ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு எம்சிக்யூவில் நான் சொல்கிறேன், டைப் த ஆன்சர் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூவில் 80% ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த 3 செக்ஷன்ஸில் ஒரு செக்ஷன் முடிச்சுட்டு தான் இன்னொரு செக்ஷன்ஸ்க்கு போக முடியும். அந்த ஒரு செக்ஷன்ஸ்க்குள்ளே கொஸ்டின்ஸ் நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம். பட் நீங்கள் செக்ஷன்ஸ் டு செக்ஷன்ஸ் நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆக முடியாது. ஸோ கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு ஒரு தாட்டி ரீட் அவுட் பண்ணிட்டு ஈஸியான கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுங்கள். டஃபரான கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சு அதை நான் சால்வ் பண்ணி ஆகணும்னு ஈகோயிஸ்டிக்காக டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தெளிவாக தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி டைப் த ஆன்சர் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஸோ தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நான் தமிழ்நாட்டில் கேட் சென்டர்ஸ் வந்து 7 டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி அண்ட் திருச்சிராப்பள்ளி, இந்த இதில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ராவல் பிளான்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஆர்எல்ஸ் எங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக மெயில் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரீம்எக்ஸ் ஃபேமிலியில் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ஃப்யூச்சர் ட்ரீம் அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த கேட் எக்ஸாம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.